ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பையன் வந்து 2-3 நாளாக குலோப் ஜாமுன் கேட்டுட்ருந்தான். அதுதான் பண்ண போகிறேன். சிம்பிள் ரெசிபி தான், இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கப் குலோப் ஜாமுன் மிக்ஸில் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஊற்றி பிசையாதீங்க. நான் 2 தடவை தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டேன். ரஃப்பாக பிசையணும். சாஃப்டாக பிசைஞ்சிங்கன்னா குலோப் ஜாமுன் உதிர்ந்து உடஞ்சி போயிடும். கொஞ்சம் நேரம் நெய் தடவி அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். குட்டி குட்டியாக சின்ன நெல்லிக்காய் சைஸ்லேயோ கோலிக்குண்டு சைஸ்லேயோ வச்சா போதும். நீங்கள் ஷேப் மாற்றி கூட வச்சுக்கலாம். எந்த கப்புக்கு வந்து நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்புக்கு 2 கப் அளவு சீனி எடுத்திருக்கேன். இப்போ சில பேர் சீனி ஜாஸ்தியாக வேணுன்னா 3 கப் எடுத்துக்கலாம். அதே கப்புக்கு 1 கப் அளவு தண்ணி ஊற்றி ஜீரா ரெடி பண்ணிவிட்டு 2 ரவுண்டாக போட்டு பொரிச்சு எடுத்திருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. எல்லா இடத்துலையும் வேகணும். சிம்மில் வைக்கணும். கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌனாக மாறுற வரைக்கும், பிளாக்காக மாறுற வரைக்கும் இல்லை, நல்லா டார்க் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் எடுத்து பொரித்து டேரெக்டாக நான் ஜீராவில் போட்டுடுறேன். ஜீரா வந்து சீனி கரையிற அளவுக்கு கொதிக்க வச்சா போதும். இப்போ செகண்ட் ரவுண்ட் போட்டாச்சு, அதுவும் முடிஞ்சுது. சூப்பரான குலோப் ஜாமுனும் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் ஜீராவில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க. ஒரு ½ நல்லா புஸ்ஸுன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.